Squad members எல்லாத்துக்குமே வணக்கம். ஒரு i9 PC build இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யாருக்கு build பண்றோம், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்க டீம் பிர்லா. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். ப்ராசஸர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பில்டுக்கு நம்ம i9 11900Kங்கற இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணிருக்கோம். 135 DDP ரேட்டிங் உள்ள இந்த ப்ராசஸர் ஒரு 8 கோர் ப்ராசஸர், 16 த்ரெட் இருக்கும் உங்களுக்கு. பேஸ் கிளாக் ஸ்பீட் வந்து 3.5 GHz இருக்கும். நெக்ஸ்ட் மதர் போர்டு. இந்த பில்டுக்கு நம்ம Asus ஓட டஃப் கேமிங் Z590 Plus Wi-Fiங்கற இந்த மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 590 chipset i9க்கு வந்து ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மதர் போர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு Bluetooth 5.0 சப்போர்ட்டட் இருக்கு, Wi-Fi 6 சப்போர்ட்டட் இருக்கு. அது போக இந்த மதர் போர்டுல உங்களுக்கு 51333 கிளாக் ஸ்பீட் வரைக்கும் RAM சப்போர்ட்டட் ஆகும். Gen 4 இன்டர்ஃபேஸ் கொண்ட ஒரு PCI ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது போக இதுல 1x ஸ்லாட் வந்து 3 கொடுத்திருக்காங்க. Gen 3 இன்டர்ஃபேஸ் கொண்ட ஒரு PCI ஸ்லாட் இருக்கு. மொத்தமா இந்த மதர் போர்டுல உங்களுக்கு 4 இன்டர்ஃபேஸ் PCI ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த பில்டுக்கு நம்ம Inno 3 ல இருந்து ஒரு சூப்பரான கிராபிக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்கோம். RTX 3070. இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 ஃபேன் எடிஷன். 4 ஃபேன் இருக்கனால நாய்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இதுல வந்து லோ நாய்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு. அது போக ஓவர்க்ளாக் செட்டிங்ஸ் அவைலபிள் இருக்கு. 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் ஆகும். இதுல டாப்ல உங்களுக்கு ஒரு ஃபேன் இருக்கும், கீழ வந்து ஒரு 3 ஃபேன் இருக்கும். DDR6 8GB வேரியன்ட் கொண்ட இந்த கிராபிக்ஸ் கார்டு இந்த பில்டுக்கு வந்து சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த பில்டுக்கு நம்ம டோட்டலா 32GB RAM யூஸ் பண்ணியிருக்கோம். G ஸ்கில்ல இருந்து 16x2. இதோட கிளாக் ஸ்பீட் பாத்துட்டீங்கன்னா 3600. CL16 சப்போர்ட் கொண்ட இந்த RAM இதுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. பிரைமரி ஸ்டோரேஜ். இந்த பில்டுக்கு நம்ம பிரைமரி ஸ்டோரேஜா யூஸ் பண்ணியிருக்கிறது XPG-A டேட்டால இருந்து ஒரு சூப்பரான NVMe தான். இதோட மாடல் பாத்துட்டீங்கன்னா Spectrex X40. இதுல இன்பில்டாவே உங்களுக்கு ஹீட் சிங்க் ப்ரொடெக்ஷன் இருக்கும். RGB ஸ்லைடர்ஸும் உங்களுக்கு சைடுக்கு கொடுத்திருப்பாங்க. இதோட ரீட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 3500 mbps and ரைட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 3000 mbps. பவர் சப்ளை. இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க பவர் சப்ளை என்னன்னு பாத்தீங்கன்னா Gigabyteல இருந்து P850 watts 80+ கோல்ட் பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணிருக்கோம். 80+ மாடுலர். இது வந்து 80+ கோல்ட் இருக்கனால உங்களுக்கு ஃபுல் லோட் நீங்க கொடுத்தீங்கனாலுமே ஆஃப் ஆகாது. அது போக இந்த SMBS உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் உங்களுக்கு வாரண்டி வந்துரும். ஹீட் எக்ஸாஸ்டருக்காக உங்களுக்கு இதுலயே இன்பில்டா 120mm சூப்பர் ஃபேன் கொடுத்திருப்பாங்க. அது போக PCI கனெக்டர் வந்து உங்களுக்கு 4 கொடுத்திருப்பாங்க. CPU 4+4 பின் 2 கொடுத்திருப்பாங்க. மதர் போர்டுக்கான 20+4 பின் ஒரு கனெக்டர் கொடுத்திருப்பாங்க. சட்டா இதுல கிட்டத்தட்ட 8 சட்டா நம்ம இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு மோலக்ஸும் ஒரு சப்போர்ட் இருக்கு. 3070க்கு நமக்கு நார்மலா 650 வாட்ஸ் இல்லனா 750 வாட்ஸே போதுமானதுதான். பட் நம்ம ஓவர்லோட் கொடுப்போம், ஃபியூச்சர்ல அப்டேஷன் இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த 850 வாட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கோம். கூலர் பொறுத்த வரைக்கும் இந்த பில்டுக்கு நம்ம ஒரு ARGB கூலர் கொண்டு வந்திருக்கோம். டீப் கூலர் இருந்து Castle EX360. இது வந்து ஒரு 3 ஃபேன் ரேடியேட்டர் கொண்ட கூலர். ஆன்டி லாக் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. இந்த பில்டுக்கு நம்ம எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்தோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா RGB கலர்ஸ் உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் ஆகி சூப்பரா இருக்கும். எதனாலனா நம்ம Inno 3 ஓட கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம். அதுலயுமே உங்களுக்கு RGB சப்போர்ட்டட் இருக்கு. இந்த கிராபிக்ஸ் கார்டும் அது போக நம்ம இந்த கூலரும் யூஸ் பண்ணும்போது கேஸே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த பம்போட ஸ்பீட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2550 RPM ல இருக்கும். அது போக பம்போட நாய்ஸ் 17.8 dB ல இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஓவர் கிளாக் பண்ணாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, ஓவர் டியூனிங் பண்ணாலும் சரி, இதுல இருந்து உங்களுக்கு நாய்ஸ்ங்கிறது சுத்தமா இருக்காது. செகண்டரி ஸ்டோரேஜ். இந்த பில்டுக்கு நம்ம செகண்டரி ஸ்டோரேஜா யூஸ் பண்ணியிருக்கிறது Seagateல இருந்து ஒரு சூப்பரான ஹார்ட் டிஸ்க் Barracuda 4TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். 7400 RPM கொண்ட இந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு 64 MB கேஷ் மெமரியில உங்களுக்கு இன்டர்ஃபேஸா இருக்கும். பில்டோட காம்பனன்ட்ஸ் பார்த்தாச்சு. இதோட பிரைசிங்கும் பார்த்துட்டு வந்துருங்க. கொடுத்திருக்க பில் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடிங் GST தான். பிரைசஸ் வந்து ஸ்டேபிளா இல்ல. இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான PC பில்ட் பண்ணனும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அன்னைக்கு ரேட்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதுக்கான சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பிளஸ் சூப்பரான பிரைஸும் கொடுக்கப்படும். நேரம் காரணமாகவும் கஸ்டமரோட அர்ஜென்சி காரணமாகவும் நம்ம இந்த PC பில்டோட வீடியோ எடுக்க முடியல. கரெக்ட்டா வீடியோ எடுக்கும்போது நமக்கு இன்னொரு கிளையன்ட் வந்துட்டாங்க. அதுக்குள்ள முத்தும் சீக்கிரமா அசெம்பிள் பண்ணி முடிச்சிட்டான். சூப்பர் ஃபாஸ்ட் முத்து. PCயோட இன்டீரியர் காட்டுறேன், கேபிள் மேனேஜ்மென்ட்டும் காட்டுறேன். அதுல இருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து கண்டிப்பா PC பில்ட் எப்படி பண்றோங்கற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். வாங்க PC பில்டோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அது போக 360 வியூ பார்த்துட்டு வந்துடலாம். Love your hands. 1, 2, 3, 4. Love your hands.
இந்த பிசி பில்ட் நம்ம யாருக்கு பண்றோம் அப்படின்னா ராயல் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒருத்தங்களுக்கு தான் பண்றோம். அவங்க வந்து நம்மள கரூர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் நிறைய இடத்துல கொட்டேஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. நம்மளோட ப்ரைஸும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பில் குவாலிட்டியும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்மகிட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசி பில்ட் பண்ணணுமா, கீழே நம்பர் இருக்கு, கண்டிப்பாக கால் பண்ணுங்க. நீங்கள் பில் பண்ணாட்டியும் உங்களுக்கான கான்ஃபிகரேஷன் என்னன்னு தெரியணுமா, உங்களோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் என்னன்னு தெரியணுமா, எல்லாத்துக்குமே கீழே நம்பர் இருக்கு, கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்